ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மல்டிமீட்டர் வந்து நீங்கள் மோர் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கா வின்டேஜ் மல்டிமீட்டர். வெயிட்டு வந்து செம ஹெவியாக இருந்தது. சரி, கொஞ்சம் வின்டேஜ் டைப்பில் இருக்கனால இதை வந்து நம்ம வாங்கிட்டோம், கொஞ்சம் பார்கெயின் பண்ணி அப்படி இப்படி பேசி. இப்போ இது வந்து இதில் இவ்வளோ வெயிட்டுக்கு என்ன உள்ளே இருக்குது, இதை வந்து உள்ளே நோண்டி பார்க்கணும். இதில் என்ன தான் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுமா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், இந்த அனலாக் டைப்பு. பட் இவ்வளோ வின்டேஜாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோர் மார்க்கெட்டில் வந்து இதை பார்த்த உடனே வந்து எப்படியாவது வாங்கணும்னு முடிவு பண்ணேன். பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓவராக கோட் பண்ணியிருந்தாங்க. தெரியல அதுதான் நார்மல் ப்ரைஸ் ஆன்ட்டு 1500 எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் எப்படியோ பார்கெயின் பண்ணி ப்ளஸ் நம்மளுக்கும் இது தேவைன்றனால நம்ம வந்து பேசி வாங்கிட்டோம் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ வந்து செம வெயிட்டு. அழகாக வந்து ஒரு லெதர் ஹேண்டில் வேறு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் சைஸ் கம்பேரிசனுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மாடர்ன் டே மல்டிமீட்டர். இதை அதுவும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்போ வர்றதெல்லாம் இன்னும் கிராம் கணக்கில் இருக்குது. இது வந்து இதுதான் சைஸு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டுவானின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் இதோட பிராண்டு. அண்டு எங்கேயோ ஒரு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். ஃபுல்லாக அந்த பெயிண்ட்டு இது அதுன்னு ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு 4 இன்புட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெயின், இது ஒன்று மட்டும் அட்லீஸ்ட் கேபிளோடு வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இந்த பலூன் டைப் சொல்லுவாங்களே, பனானா கேபிளாக ஏதோ சொல்லுவாங்க, அந்த டைப்பில் இருக்குது. ஓகே, அண்டு இல்லாட்டி நம்ம வந்து கேபிள் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரூ டைப் தான் இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற 3 கனெக்ஷன் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து கேபிள் இல்லை. ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஸோ டிசி அண்ட் ஏசி ரேஞ்சஸ் இதில் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 2500 வோல்ட் ஏசி இதில் செக் பண்ணலாங்க, பாருங்களேன். அண்ட் இது வந்து டிசி 2.5 கிலோ வோல்ட் வந்து நம்ம இதில் மெஷர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு டயல் பார்த்தீங்கன்னா டெசிபல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சவுண்டு செக் பண்ண முடியுமான்னு தெரியல. டெசிபல் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ அழகாக ஒரு மிரர் ஒன்று இருக்குது, அது வந்து அந்த மீட்டர் பேரலாக வச்சு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அண்ட் மேட் இன் இந்தியா போட்டிருக்கு. அக்யூரசி, டிசி வோல்டேஜஸ் அண்ட் மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. ஓகே, அண்ட் 0 ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓம்ஸ் டிவைட் பை 100 அண்ட் மல்டிப்ளை பை 100. ஸோ யூனிவர்சல் ஏவிஓ மீட்டர் ரெவ்எம்சி, இது எதுக்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன். 0 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்ம ரேஞ்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிசி ரேஞ்சஸ் வந்து நம்ம எவ்வளோ வோல்ட் வேணுன்றதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஆம்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 1000 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 1000 வோல்ட் வரை கொடுத்துருக்காங்க, 10 ஆம்ஸ். ஓகே, அண்ட் கட் அவுட்டுன்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பட்டன் மாதிரி இருக்குது, இதுவும் பட்டன் மாதிரி இருக்குது. ரெவ்எம்சி அண்ட் கட் அவுட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் படித்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டாப்பில் ஒன்றும் இல்லை, பேக்கில் வந்து இதோட வார்னிங் எல்லாம் சின்ன லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை லென்ஸ் வச்சு தான் படிக்கணும் போல். யூனிவர்சல் ஏவிஓ மீட்டர், மாடல் 8X பான்ச்லிமெட்டிக் MK3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பாட்டம்லேயும் ஒன்றும் இல்லை, சைட்லேயும் ஒன்றும் இல்லை. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து அப்படி என்ன தான் இருக்குது, இவ்வளோ வெயிட்டு வர்றதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு பாட்டமில் 2 ஸ்க்ரூ அண்டு சைடில் 2 ஸ்க்ரூ, டாப்பில் 2 ஸ்க்ரூ, மொத்தம் 6 ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டுனா இது ஃப்ரண்ட்டில் வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கழட்டி பார்க்கலாம்.
முபாஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கிடெக்சர் பாருங்களேன். அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு குவாலிட்டி ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே பார்த்துட்டு அசந்துட்டேன் நான். இந்த லெவல் மீட்டர் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு மோட்டர் ரேஞ்சுக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த மேக்னெட்லாம் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அல்டிமேட்டில் இப்போ உள்ளதெல்லாம் இந்த மாதிரி டைப் மல்டிமீட்டர்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் மீட்டர் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மீட்டரும் சூப்பராக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கஜ்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மும்பை பேஸ்டு ப்ராடக்டாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேபி ஃபார் ஹை வோல்டேஜ் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க போல். அண்ட் இது என்ன இதுன்னு தெரியல. இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான் இருக்குது. மேபி இதுவும் ஹை வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நான் ஒரு விசித்திரமான ஒன்று தேடிட்டுருக்கேன். என்னென்னா இதில் பேட்ரி எங்கடா வரும்? ஏன்னா இது வந்து ஓம்ஸ் மெஷர் பண்ணணுன்னா நம்மளுக்கு பேட்ரி சப்ளை தேவை. அண்ட் இதெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கடா பேட்ரியை காணுமேன்னு சொல்லி ஒருவேளை இதுதான் பேட்டரியான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லை, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பாக தான் இருக்குது. வைண்டிங் வந்து கம்மியாக இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு நினைக்கிறேன் இது. அண்ட் இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் தான். சரி, எங்கடா பேட்ரின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆக்சுவலாக இதில் இருக்குங்க. இதில் எவ்வளோ கிளவராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இதுதான் பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேருந்து வர பேட்டரி அவுட்புட் வந்து இந்த மாதிரி லீடில் வந்து நிற்கிது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இந்த லீடில் போய் அட்டாச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 4 லீடு இருக்குது. 4 லீட்லேயும் வந்துட்டு அந்த பேட்டரியோட சப்ளை வந்து இங்கே வரும் போல். ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணால் தெரியும் இதுக்குள்ளே வந்து என்ன பேட்டரி இருக்குன்ட்டு. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஹை வோல்டேஜ் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வருது. நம்ம ஹை வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே லீடு வந்து இங்கே எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோம் 2500 வோல்ட்டு டிசி அண்ட் ஏசி. இது ரெண்டும் வந்து இதிலிருந்து பேக் டோரில் இங்கே போகுது. இங்கே போயிட்டு இங்கேருந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு சர்க்கியூட் இருக்குது போல். அதை தாண்டி அதுக்கப்புறம் கீழே வருது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ஏசிஆர் டிசி வோல்ட் வந்து இங்கே லைன் வருது. இதுக்கப்புறம் உள்ளே போய் மேபி இங்கே ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸாக இங்கே ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தாண்டி வந்து அதுக்கப்புறமா இங்கே வருது. ஸோ வோல்டேஜை டவுன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லீடு கொடுக்குது. இந்த லீடு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது, இந்த 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் உள்ளே போய் நார்மல் மெஷர்மெண்ட்டு ஆரம்பிக்குது. ஸோ ஹை வோல்டேஜை இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணி லோ வோல்டேஜாக ஆக்கி இங்கே உள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வருது. செம்ம பக்கா யூனிட்டுங்க இது. ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரி கம்பார்ட்மெண்ட் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மெஷர் ஒர்க் ஆகுறது பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம முடிஞ்சால் இதை வந்து கழட்டி உள்ளே வந்து க்ளீன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஏதோ ஒரு செக்மெண்ட் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு வந்து இதை கழட்டி பார்க்கலாம் இதுக்குள்ளே பேட்டரி இருக்கான்ட்டு. ஆல்ரெடி பேட்ரி இருந்து இங்கே பாருங்கள் 9 வோல்ட் பேட்ரி அண்ட் ஒரு ஹெவி டியூட்டி பேட்ரி. ஸோ இந்த இடத்த பக்காவாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை க்ளீனிங் அண்ட் பேட்ரி சேஞ்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்காக ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், இந்த லிவர் இந்த இது மட்டும் ப்ரோப் மட்டும் தான் நம்மளுக்கு இதோட வந்திருந்தது. ஸோ இன்னொரு ப்ரோப் வந்து நம்மளுக்கு ஸ்பேர் ஒன்று கிடந்தது. சரி, அதை வந்து சும்மா இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது இந்த பலூன் டிப்பாக. இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போதைக்கு டெம்பரரியாக போட்டிருக்கேன். பட் இது எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றது கொஞ்சம் தலையை சுற்றிருச்சு, இது எப்படி பண்ணோன்ட்டு. உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுதான்னு சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இது என்னென்னா, நம்ம இந்த சைடு மீட்டரில் இப்போ சப்போஸ் வந்து நம்ம டிசி வோல்ட், நான் வந்து இந்த பேட்டரியோட வோல்டேஜை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சைடு வந்து டிசியில் வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மார்க் தெரியுதா, இதை வந்து டிசியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டிசி வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஏசியில் வச்சுட்டா இந்த பக்கம் நம்ம ஏசி வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, எதுக்குடா ரீடிங் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஸோ இப்போ தான் கண்டுபிடிச்சேன். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது. அண்ட் ஸோ இதை வந்து டிசியில் வச்சுட்டேன். இங்கே வந்து 25 வோல்ட் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இது ஆக்சுவலாக 9 வோல்ட் தானே, இது 9 வோல்ட் பேட்டரினால நம்ம வந்து 10 வோல்ட்டில் வைக்கலாம். இது வந்து 10 வோல்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்கேல் வந்து 25 காட்டுது. ஸோ பார்க்கலாம், இது வந்து என்ன ரீடிங் காட்டுதோ அதை வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு இப்படி வைக்கிறேன் நான். சரி, 2 ப்ரோபையும் எடுத்துப்போம். ஸோ 2 ப்ரோபையும் வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வேல்யூ காட்டுது. இது இப்போ என்ன காட்டுதுன்னா, என்ன காட்டுது, என்னமோ காட்டுது. எந்த ஸ்கேல் ரீட் பண்ணணும்? ஓகே, ஸோ வோல்டேஜில் வந்துட்டு இதே வந்து 2.5ல் வச்சு பார்ப்போம். 2.5ல் வச்சா எங்கேயோ போயிடுமே. ஓகே, இது வந்து ஓவர் லிமிட்டில் போகுது. இதுதான் கரெக்டு. பட் நம்மளும் அசியூம் பண்ணிக்கலாமா, இது வந்து ஃபுல் ஸ்கேல் வந்து 10 வோல்ட்டுன்னு அசியூம் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ வருதோ அது வந்து 9 வோல்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேபி 5, 6, 7 வோல்ட் வருதா, அந்த மாதிரி ஏதாவது அசியூம் பண்ணிக்கலாம். வேறு நார்மல் மல்டிமீட்டர் வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து கரெக்டாக காட்டுதா இல்லையான்ட்டு. இதை வந்து 25ல் வச்சா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ 25ல் வச்சிங்கன்னா ஓகே. ஸோ 25 ஸ்கேல் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு 9 வோல்ட்னா இங்கே வரணும். வருதான்னு பார்ப்போமா? வரல, 6 வோல்ட் தான் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்கேலுக்கும் இது மேட்ச் ஆகுது. பட் 6 வோல்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. இது பேட்டரி நல்ல பேட்டரி தான். இன்னொரு பேட்டரி வச்சு பார்க்குறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் அதிகமாக காட்டுது. மேபி அந்த பேட்டரி ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். இது வந்து ஒரு 8 வோல்ட் காட்டுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பேட்டரி போட்டு நம்மளுக்கு ஓம்ஸ் செக் பண்ண, ஓம்ஸ் வந்து ஒர்க் ஆச்சுன்னா இது வந்து பக்கா ஒர்க்கிங்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்டோரேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ தான் நெட்டில் படித்தேன் நான். இதில் வந்து கேலிப்ரேஷன் அவசியம் இல்லாமல் டச் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை ஸ்க்ரூ அப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம கேலிப்ரேட் பண்ணுமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 ப்ரோபையும் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த வோல்ட் மீட்டரில் எவ்வளோ ரீடிங் காட்டுதுன்றதை, இந்த பேட்டரிக்கு எவ்வளோ காட்டுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6.5 காட்டுது. ஓகே, நான் வந்து 25 ஸ்கேலில் வச்சுருக்கேன். 6.5 காட்டுது. அதுவே வந்து இந்த மல்டிமீட்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 வோல்ட் காட்டுது. ஓகே, ஸோ ஒரு 0.5 வோல்ட் வந்து வேரியேஷன் இருக்குது. நான் ஸ்கேல் வந்து இன்னும் கொஞ்சம் 10 வோல்ட்டில் வைக்கிறேன் நான், இந்த மெயின் யூனிட்டை. ஸோ 10 வோல்ட்டில் வச்சா அதே 6.5 காட்டுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எப்படி படிக்கிறது?
ஓகே இப்போ வந்து நடுவில் உள்ளது 5-6, அதான் கிட்டத்தட்ட 6.5 தான் காட்டுது இப்போவும். ஓகே, ஸோ 0.5 வேரியேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இருக்கிறதுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதில் வந்து சப்போஸ் ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸ் இதோட வேல்யூஸ் மாறி இருந்தால் கூட ரீடிங்ஸை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம கேலிப்ரேஷன் பண்ண போய் வேறு ஏதாவது எக்ஸ்பெனன்ஷியலாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து டோட்டல் வேஸ்ட் ஆகிடும். இப்போதைக்கு லீனியராக ஒரு 0.5 வோல்ட் வந்து கம்மியாக காட்டுது. ஸோ அது ஓகே. இன்னொரு பேட்டரி இருக்குது, அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நம்ம டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வந்து 8.9 வோல்ட் காட்டுது. ஸோ நம்ம இப்போ 10 வோல்ட் ஸ்கேலில் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து 8 வோல்ட் கிட்ட காட்டுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 8 வோல்ட் காட்டுது. ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 0.5 வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, விச் இஸ் ஓகே ஃபார் த ஏஜ் ஃபேக்டர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்ரி போட்டுட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி வாங்கணும், இது ரெண்டுமே வந்து வேஸ்ட்டு. ஸோ நம்ம புது பேட்ரி வாங்கி அதில் கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு டீசல் பேட்ரி தான் இது கிடைக்குமான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். கிடைச்சா வாங்குவோம், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்குது, அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, இதை வந்து சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுறேன். இந்த சைடு ஆரம்பிச்சிருக்கேன், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்களேன். சோப் தண்ணி போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன். ஃபைனல் அவுட்கம் எப்படி வருதுன்றதை காட்டுறேன் நான். இப்போதைக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு சோப் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணோன்னு. இந்த டெக்ஸ்டெல்லாம் முன்னாடி எதுவுமே தெரியாமல் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். ஓகே, இது நான் க்ரியேட் பண்ணதில்லை, முன்னாடி இருந்தது தான். மற்ற இதெல்லாம் அழுக்காக இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ பக்காவாக எடுத்தாச்சு. நீ மற்ற ஏரியாவும் க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஸோ மக்களே, இது வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்ரி போடலான்ட்டு செக் பண்ணேன். இப்போ நம்ம பழைய பேட்ரி வந்து இது இந்த சைடு இருந்தது 1.5 வோல்ட்டு, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் இருந்தது. ஆக்சுவலாக வந்து இதில் 15 வோல்ட்டும் 1.5 வோல்ட்டும் வரணும். இது எப்படி தெரிஞ்சதுன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் வரும். ஸோ அந்த கவர் வந்து இதுதான் அந்த கவர். ஓகேவா, இந்த கவர் பின்னாடியே வந்துட்டு அழகாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதுலேயும் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக ஒரு ஃபியூஸ் தான் இருக்குது, இன்னொரு ஃபியூஸை காணுமே, அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஆக்சுவலாக ஒரு ஃபியூஸ் தான் ஆக்டிவ் ஃபியூஸு, பக்கத்தில் உள்ளது வந்து ஸ்பேரு. ஓகே, அப்படியா. ஸோ இதில் வந்துட்டு க்ளீனாக இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பட் ஆக்சுவலாக வந்து இதில் 15 வோல்ட் பேட்டரி தேவை, அண்ட் தென் இன்னொரு 1.5 வோல்ட் பேட்டரி தேவை. ஸோ 1.5 வோல்ட் பேட்டரி நம்ம அந்த பெரிய டீசல் பேட்டரி போட்டுடலாம். 15 வோல்ட் தான் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இவங்க ஏதோ ஒர்க் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த 9 வோல்ட் பேட்டரியை போட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போல்லாம் 15 வோல்ட் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு மேலே என்ன பண்ணலன்னா 2 9 வோல்ட்டை போட்டு ஒரு மாதிரி ரெடி பண்ணலாம். பட் அது கொஞ்சம் இன்னும் அதிகமாக போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு அவங்க இப்போ முன்னாடி வச்சுருந்த மாதிரியே நம்ம வந்து 9 வோல்ட் பேட்டரி கொடுத்து ஒரு 1.5 வோல்ட் பேட்டரியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 ஆம்ப் ஃபியூஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபியூஸ் எதுவும் பிரச்சனை இருக்காது, செக் பண்ணி பார்த்துக்கிறேன் நான். பார்த்துட்டு நம்ம வந்து பேட்டரியும் வாங்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து புதுசு வாங்கினது, இன்னும் சீல் ஓப்பன் பண்ணல. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் பெர் யூனிட்டு. இதுவே வந்து அந்த டைமில் வந்துட்டு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ் பெர் யூனிட்டு. மொத்தம் 2 செல் வாங்கினா 22 ருபீஸு, ஒரு செல் வந்து 11 ருபீஸு. ஸோ இதுதான் வந்து முன்னாடி இருந்தது. அண்ட் இதில் இன்னொன்று என்ன நோட் பண்ணேன்னா, இந்த செல் வச்சுட்டு இந்த பேட்டரியை வச்சுட்டு 2 சைடும் வந்து பேடிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பேடிங் வந்து ரப்பரில் கொடுத்துருந்துருக்காங்க போல், அது ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தெர்மோகோல் மாதிரி இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதோ ஒரு யூனிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் மாட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஷைன் பண்ணியாச்சு. பிளேடு வச்சு நல்லா இது பண்ணி பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஜாயிண்ட், இந்த 2 இது பின்னாடி 1 இருக்குது, 3 இருக்குது, அண்ட் அதே மாதிரி இந்த சைடு ஒரு 3.
ஸோ எல்லா ஜாயின்ஸையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ தட் நம்ம உள்ளே வைக்கும்போது அது வந்து கான்டாக்ட் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்காக ஓகே. ஏன்னா நம்ம அடிக்கடி திறந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து பேட்ரி வச்சுட்டேன். இது முன்னாடி வந்து ஒரு ரப்பர் லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃபோம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இந்த பேட்ரி வந்து கரெக்டாக அலைன் ஆனால் தான் வோல்டேஜ் வருது. ஸோ அதனால் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பேஸ்லேயும் ஒன்று வச்சுட்டு பாட்டம்லேயும் ஒன்று வச்சுட்டு மேலேயும் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து ரீடிங் வந்து கரெக்டாக வருது. ஆக்சுவலாக வந்து இப்போ மல்டிமீட்ரு நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த மல்டிமீட்ரு நான் உங்களுக்கு ரீடிங் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வோல்ட்டு இதில் தான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நீங்கள் மீட்ரு பார்த்தீங்கன்னா இது வந்து மீட்ரு வந்து ஐ திங்க் 10 ஸ்கேலில் இருக்குது. ஸோ 9 வோல்ட்டுக்கு வந்து அந்த 90க்கு மேலே வரணும். ஸோ இந்த லாஸ்ட் லீட்ஸ் வந்து 9 வோல்ட்டுக்கானது பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டுக்கு மேலே இருக்குது. ஓகே, அண்ட் ஃபஸ்ட் 2 லீடு வந்து 1.5க்கானது. இது அப்பப்போ வந்து லூஸ் ஆயிடுது இந்த பேட்ரி. இது வந்து கொஞ்சம் சரி பண்ணும். இப்போ பாருங்கள், அது வந்து 1.5 வோல்ட்டு காட்டுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாச்சு. இதை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்த உடனே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. கமெண்ட் எதாவது இருந்தால் பாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை ஓரளவுக்கு இதோட ஒரிஜினல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோட பேக் வியூவும் பாருங்கள். நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டோம். டாப் வந்து ஆல்ரெடி அந்த பெயிண்ட் எல்லாம் போயிருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். அண்டு லெதர்லாம் கூட க்ளீன் பண்ணி கொஞ்சம் பாலிஷும் போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸு கம்பேரிசன் பாருங்களேன், எவ்வளோ காமெடியாக இருக்குது. இதோட சைஸ் என்ன, அதோட சைஸ் என்ன, எப்படி எவல்யூஷன் பார்த்தீங்களா? டெக்னாலஜி எவ்வளோ காம்பேக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். இதில் இப்போ வந்து டிஜிட்டலில் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 250 வோல்ட்டு கிட்ட காட்டுது. ஸோ இது வந்து 250 தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லில் காட்டணும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த பின்னு, ஸோ இதை வந்து லைனில் போடுறோம். அண்டு போட்டுட்டோம். இப்போ ஆன் பண்ணுறோம். இது கொஞ்சம் லூஸாக இருக்கனால நம்ம வந்து இருங்க கொஞ்சம் செட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து இதில் மெஷர்மெண்ட் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 240 ப்ளஸ் காட்டுது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பக்காவாக மெஷர் ஆகுது. சூப்பர். ஸோ இதை வந்து நம்ம வோல்டேஜ் இப்போது 250லேருந்து 1000க்கு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 250 அந்த ரேஞ்சுக்கு மாறிடுச்சு. இதில் லூஸ் கனெக்ஷன் இருக்கனால இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகுது. அப்படி இல்லைன்னா சூப்பராக காட்டுது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து ஒரு விண்டேஜ் ஐட்டம், ஒர்க்கிங் ஐட்டமாகவே கிடச்சிருக்கு. இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகே,
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் a nice day ஃப்ரெண்ட்ஸ். பை.